அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐஜே ட்ராவல் டைரிஸ். வீடியோவுக்கு போகும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி அவங்களோட தாட்ஸ் எல்லாமே கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க. நைட் எனக்கு சோம் இல்லாத போலைக்கும் சுபல நான் கால் பண்ணி ஜீனியஸ்ட்டு செல்லவும் மார்னிங் 7 மணிக்கு எல்லாமே அவரை என்னைய பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக என்னை ஹெல்ப் பண்ணினதே ஜீனியஸ் தான். நான் ஃபுல் ஷாக். நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வருவாருன்னு. எனக்கு சோமில்லைன்ற போகிற அவருக்கு வர வைக்கலான்னு சொல்லி அவர் மார்னிங்கோடே வந்துட்டார். ஆக்சுவலாக ஒரு நல்ல சூடு கிளைமேட் இருந்துச்சு, திடீரென்று மழை. அதுதான் எனக்கு சோமில்லா போட்டுச்சு. என்னோட வாய்ஸை பார்த்தாலே விளங்குதைக்கு எனக்கு பேசிக்கொள்ளவும் போயலாம். பட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்காக வேண்டி நான் என் வீடியோ டெய்லி எடுத்துகிட்டு வாரேன்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிற சுட்டி இன்றைக்கி என்ன சோமில்லாட்டி நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதோட எனக்கு லைட்டாக பசி. ஆக்சுவலி நான் ஜீனியஸ் எனக்கு பிஸ்கட் வாங்கி வச்சுதாரு, அதோடு திட்டு கொண்டிருந்தேன். ஐக்கு போகிறோம். ஜீனியஸ் வாஷ்ரூம் போயிட்டு முகத்தை மூடிக்கொண்டே இதாரு, டவலால் காட்டவே இல்லை. நானும் நான் எங்கே சரி பட்டா அப்படி இப்படின்னு பயத்தில் கேட்டிக்கோ அப்புறம் தான் எனக்கு கிளிக் ஆகிச்சு. அப்புறம் தான் நான் கேட்டேன் ஷேவ் எடுத்தீங்களான்னு. பிகாஸ் நான் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தான் கேட்டேன், என்ன ஆவினாலும் க்ளீன் ஷேவ் மட்டும் எடுக்க வேணாம் என்று பார்த்தேன்னா அவர் க்ளீன் ஷேவ் பண்ணி எனக்கு அல்லாத கொரோனா அதுக்கு பிறகு உமா இன்றைக்கி கொலக்கேந்த காய்ச்சிருந்தேன், அதையும் குடிச்சு கொண்டு இருந்துட்டு கொஞ்சம் உமா ஹெல்ப் பண்ணுவோம் எனக்கு சொல்லி போனேன். அப்போ இன்றைக்கி கத்திரிக்காய் தான் ஆக்கியிருந்தேன். அதோட மற்ற கறிகளுக்கு தேவையான மாலுப்பீரிஸ், தக்காளி, வெங்காயம், கொச்சிக்காய் அண்டு கிழங்கு வெட்டி வச்சுட்டு உண்மையெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் லைட்டாக பசி மறுக்காலும் அப்போ க்ரீம் கிராக்கர் இருந்துச்சு. அதுக்கு நான் க்ரீம் கிராக்கருக்கு ஜாம் போச்சு தீண்டுவேன், அப்படிலாட்டி சில்லி பேஸ்ட் வச்சு தீண்டுவேன். இன்றைக்கி லஞ்சுக்கு கத்திரிக்காயும் கிழங்காக்கி ஏரியல் செஞ்சு கோழி அனுப்பு தான் செஞ்சிருந்தோம்மா. அப்போ கறி எல்லாம் உப்பா போட்டு நான் மாமாவுக்கு அனுப்பதுக்கு எல்லாமே தனித்தனியாக போட்டு தந்தேன். மாமாவே கொடுத்துட்டு வர சொல்லி கறி சோறு எல்லாமே ரொம்ப ஹாட் பாக்ஸில் தான் போட்டு தருவா. அப்போ தான் கொஞ்சம் சூடாகி கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருந்தேன். இன்றைக்கி அவள் வரக்குள்ள எனக்கு அச்சார் போட்டு அம்பரல்ல அச்சார் போட்டு எடுத்து வந்திருந்தேன். ஸ்கூல் டைம்லேருந்து அவள் அச்சார்கிட்ட பெரிய ஃபேன். அப்போ அவள் ஸ்டேட்டஸ் போட்டிக்கும் நான் சும்மா மெசேஜ் வரேன். அவள் வரக்குள்ள எனக்கும் சேர்த்து செஞ்சு கொண்டு வந்திருந்தா. இவவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்களோட ஃபேமிலியிலே ஒருத்தர் மாதிரி. இவருடைய மெயினே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே இப்போ ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இயர் 10 years ஆகுது. அப்போ லாங் டைமாக நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறேன். அப்போ அவள் அச்சார் கொண்டாடும் நியானவும் செய்து கொண்டு அச்சார் தின்னோம். என்ன அவளுக்கு தின்னேல உரப்பு. எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல பழக்கம். நான் பேசினேன், அவங்க பேசிடுவாங்க. அப்போ உம்மா இன்றைக்கி ரோல் கேக் செஞ்சுருந்தேன். எனக்கும் தெரியா, அதை கண்டுட்டு நான் ஃபுல் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு எங்கள் ரொம்ப கேக்குன்னா அவ்வளோ இஷ்டம். உம்மா ரோல் கேக் வேறு செஞ்சு நல்லாவே இருந்துச்சு. அது சாக்லேட்டில் வேறு செஞ்சேன் போல் எனக்கு ஃபுல் ஷாக். நான் பொதுவாக சாக்லேட் சும்மா தின்றல, மற்ற சாக்லேட் மில்க் ஷேக், ஹாட் சாக்லேட்ஸ் அப்படியே தான் குடிக்கல. ஆனால் சாக்லேட் கேக்ஸ், பிஸ்கட்ஸ், ப்ரௌனிஸ் எல்லாமே நல்லா தின்னுவேன். எங்கள் ரொம்ப சாக்லேட் ஃபேன் இல்லை, ஆனால் செஞ்சிருந்தேன் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் நேரம் எங்கள் ரொம்போட பேசிக்கொண்டு இருந்துட்டு ஒரு 8:30 கிட்ட ஆகல ரொம்ப டின்னர் செய்யமென்னு போனேன். பார்த்தா அப்படியே தம்பி வந்தாண்டு அவன் போக வெளியாகிட்டா. அவன் வெளியாகல எங்களோட ஃபர்ஸ்ட் மச்சனுக்கு சோமில்லன்னு மறந்துருக்கு போனேன். சரியா அவன் வெளியாகுற எங்களோட தாத்தாங்களும் வார. இப்போ என் ஃபிஷ் டாடி ஃபேஸ் ரிவீல் நீங்கள் நானும் ஃபேஸ் ரிவீல் பண்ணிக்குவேன்.
நிறைய கமெண்ட்ஸ் வரும். தாத்தனை ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லி நானும் தாத்தாவும் வந்து சிப்ளிங்ஸான்னு கேட்டு, அவடத்தில் வரும் ஐஜே ட்ராவல் டைரிஸ் உங்க தங்கச்சான்னு கேட்டு அப்படி வரும். ஸோ எஸ், நாங்கள் 2 பேருமே உடன் பிறப்பு தான். அவன் என்ன தாத்தா. ஆக்சுவலாக அவத்தான் எனக்கு இன்ஸ்பைரேஷன்ஸ் வ்ளாக்ஸ் போடுறதுக்கு. அவட சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேக்கு போய் செக் பண்ணி பாருங்கள், பார்க்காதவங்க இருந்தால். அவனே தாத்தோட கொஞ்சம் நேரம் பேசி கொண்டு நீந்திட்டு ஜீனியஸ் கூப்பிட்டா எனக்கு மருந்து எடுக்க போக, என்னோட ஜீனியஸ் எப்படியுமே மருந்து எடுக்கவே போகணுமெண்டு. அப்போ அன்னைக்கு பேங்க்குக்கு போயிட்டு முன்னுக்கு லாஃப்ஸ் இருந்துச்சு, லாஃப்க்கு கொஞ்சம் போனேன், திங்ஸ் கொஞ்சம் வாங்கணுமெண்டு. அப்படி அதெல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக டாக்டர் கிட்ட தான் போனேன். டாக்டர்கிட்ட போயிட்டு அன்னைக்கு மருந்து எடுத்துக்கொண்டு நானும் ஜீனியஸும் வெளியாகிட்டேன். டாக்டர்ஸ் எனக்கு காமன் கோல்ட் தான், பிகாஸ் அந்த மழைக்கு தான் இது கூடவே வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி. ஆக்சுவலாக பைக்கில் போகிறது தான் எல்லாம் பெரிய கஷ்டமே. காற்று வரவெல்லாம் இன்னும் வருத்தம் மாதிரி. அதோடைய விட்டு வந்து பார்த்தா இங்கே ரொம்ப புட்டு அவிக்க வச்சிருந்தேன். பொட்டு தின்னுட்டு ஜீனியஸ் வந்து கேஸ்ட்ரிக்னு சொல்லி உள்வாரிசி ஊர் போட்டிருந்துச்சு. நைட் சோமில்லாததுக்கு தூக்கம் போடுறத சொல்லி நான் கதை பார்த்து கொண்டிருந்தேன். ஜீனியஸ் தூக்கம். இந்த வீடியோ எவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் கவனமாக இருங்க.